இந்த நிறையா தகவல் சொல்லியிருக்கோம். ஆ, ஒரு தகவல் மட்டும் இந்த ரொம்ப நாளா சொல்லணும்னு நெனச்சுட்டு எனக்கு மறந்து மறந்து போயிருது. என்ன தகவல்னா, இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு என்னன்னா, இது ரெகுலரா நடக்குது. தென்காசி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி ஒரு ஆள கூட்டு போயிருந்தோம். அப்போ நைட்டு தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ நாங்கலாம் வராண்டால தங்கிட்டு பைக்கில போயிருந்தோம். பைக்கை வந்து வெளியே போட்டிருந்தோம். அப்போ என்னன்னா, நைட்டு ஃபுல்லா பைக் வெளிய கிடந்துச்சு. அப்போ நைட்டெல்லாம் அரை குறை தூக்கத்தில, அப்புறம் வந்து காலையில ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சரி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு, வண்டிய போய் எடுத்தோம் அப்படின்னா, பைக்கை எடுக்கும்போது என்னன்னா, அந்த பெட்ரோல் டியூப்லாம் உருகி கிடந்துச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தான் பெட்ரோல் கிடந்துச்சு. என்னன்னா, பெட்ரோல ஃபுல்லா எடுத்திருக்காங்க. இது ஒரு கோஷ்டி இதே வேலையா அலையுது. இது என்னன்னா, ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு வயசான ஆளு, அந்த மாரி உள்ளவங்கலாம் கூட உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி ஆட்கள் கூட எடுக்க மாட்டாங்க. உழைக்கிறதுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில வந்து உழைச்சி சாப்பிடலாம். நெறைய வேலைகள் இருக்கு. அத விட்டுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவசரத்துக்கு வந்து பைக்க விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ அதில போய் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா, உங்கள மாரி ஒரு மோசமான ஆளு யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளவு வறுமையில இருந்தா கூட இந்த மாரி ஒரு செயல செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. என்னன்னா, அந்த திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் பக்கத்தில அகஸ்தியர்புரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நேத்து கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு ஒரு வயசாளி, ஒரு தாத்தா தலப்பா கட்டிட்டு நடக்கவே முடியல. அவர் போய் பனையில போய் பனை ஏறி இந்த பதநீரை எடுத்துட்டு வந்து அவர் வந்து வித்து வியாபாரம் பார்த்து அவரோட அவரோட குடும்பத்த காலம் தள்ளிக்கிட்டு இருக்காரு. அவர் வயசுக்கு யார்ட்டயோ ஒரு ஆள்கிட்ட உட்காந்து பிள்ளைகள்ட்டயோ ஏதோ ரூபா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். உழைக்கிற தெம்பு வரைக்கும் உழைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அவர் பண்ண இன்றைக்கும் வந்து அவரை நம்ம வந்து அந்த அகஸ்தியர்புரத்தில் பார்க்க முடியும். பதனி வியாபாரம் பார்த்துட்ருக்காரு. இந்த நூதன திருட்டு நிறையா பேர் பண்ணுறது வந்து பெட்ரோல் எடுக்கையில் வந்து இந்த எமர்ஜென்சிக்கு தான் வண்டியே வச்சுருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த வண்டியிலேருந்து பெட்ரோல் எடுத்தால் அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படிங்கிறது வந்து அவங்க உணர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த தகவலை சொல்லுவேன்.